ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் பச்சரிசியை வச்சு ஒரு ரவை உப்புமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு டம்ளர் ரேஷன் பச்சரிசியை எடுத்து அதை கழுவிட்டு நான் ஊற வச்சுருக்கேங்க. 1 மணி நேரம் ஊறினா போதும். இப்போது ஃபுல்லாக தண்ணியை எல்லாத்தையும் வடிச்சிட்டு ஒரு துணி போட்டு இதை காய விட்டுக்கோங்க. ஃபேன் காற்றுலேயே காய்ஞ்சா போதும். இப்போ நம்ம கையில் ஒட்டாமல் வரணும். அந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு அதை ஒரு பல்ஸ் மோடில் மட்டும் போட்டு எடுங்க. பல்ஸ் மோடில் போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ இதை ஜல்லடையில் போட்டு நம்ம மாவு தனியாக வந்துடும், இது மேலே இருக்க ரவை தனியாக வந்துடுங்க. இப்போது வெறும் கடாயில் இந்த ரவையை போட்டு நம்ம வறுத்துக்கலாங்க. இப்போ இந்த ரவையை நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 6 மாதம் போல் உங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். வெயிலில் மட்டும் காய வச்சு வச்சுக்கோங்க. இப்போ உப்புமா தாளிக்கலாம் எப்படின்னு பார்க்கலாமாங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் கடலைப்பருப்பு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் வெங்காயம். நான் இப்போ ஒரு வெங்காயம் எடுத்துருக்கேங்க. அது ஒரு 2 பச்சை மிளகாய் போட்டு வதக்கிக்கலாங்க. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் உப்பு, இப்போ நான் 1 டம்ளர் அந்த ரவைக்கு பார்த்திங்கன்னா 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேங்க. இப்போது கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். இது ஏற்கனவே ஊறின பச்சரிசின்றதுனால உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வரும். இப்போ நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா இந்த ரவையை போட்டு நல்லா கலந்துக்கலாங்க. இது பார்க்குறதுக்கும் உங்களுக்கு அப்படியே ரவை உப்புமா மாதிரி தான் இருக்கும். ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா வெந்துருங்க. நீங்கள் செஞ்சு பாருங்கள். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும்.